இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே பார்க்கும்போது இலவசமாய் ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். இலவசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தேவன் அனுப்பி மனுக்குலத்தின் பாவங்களுக்காகவே அடிக்கப்பட்டு அவர் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த கிருபை, அந்த மீட்பின் கிருபை, அது மனிதனுக்கு இலவசமாகவே கிடைத்தது. அந்த இலவசமாய் கிடைத்ததை தேவன் நமக்கு எவ்வளவு நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே இலவசமாகவே அந்த மீட்பை, பாவ மன்னிப்பை கொடுத்தார். அப்படியானால் நம் மனிதர்களாயிருக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தபடினாலே மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி அவர் கிருபையை, நமக்காக மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு இலவசமாக ஆண்டவர் அருளினார். இந்த உலகத்திலே பார்க்கும்போது சில பொருட்கள் வாங்க கடைக்கு செல்லும் போது அந்த கடையிலே சில வேளையிலே சொல்லப்பட்டிருக்கிறோம், ஒரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் இலவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டோமானால் இந்த பாவ மன்னிப்பு இலவசமாக கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை நாம் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டோமானால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமானால் இந்த கிருபையின் மகிமை இலவசமாய் இருக்கும். அதுதான் வேதம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய கிருபை இலவசமானது. அவருடைய கிருபை இலவசமானதானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களானால் நிச்சயமாகவே அவருடைய பாவ மன்னிப்பு, மீட்பு என்பது இலவசமாக உங்களுக்கு தேவன் அருளுவார். அதான் ஆண்டவர் இன்று சொல்லுகிறார். அதனால மெய்யாகவே ஆண்டவர் உங்களோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைய தினத்தில் இயேசுவை மெய்யாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.